ஹலோ ஹலோ சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டில் தான். நான் நேற்று வீடு கேட்டிருந்தேன்ல, என்னாச்சு? டேய் நீ தானே ஏதோ காலைல போய் பார்க்குறேன்னா என்னாச்சு? கிடைக்கலையா? இங்கே அவன் என்னென்னமோ ரூல்ஸ் போடுறான்டா, எதுவுமே செட் ஆகலை. என்ன ஒன்றுன்னு தெரியல. அப்படியா? நான் டீ கடையில் இருக்கேன், நீ கொஞ்சம் வாயேன். சரி ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். வாங்கப்பா. இந்த ஹாலு, சோபா, லைட்டு, ஃபேன் எல்லாம் இருக்கு. இது பெட்ரூம்பா, அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்குது. பர்னிச்சர்லாம் இருக்குப்பா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அட்வான்ஸ் பிடிச்சுக்க. கிச்சனு உங்க வீடு மாதிரி பார்த்து பத்திரமா புழங்கிக்கிங்க, நீட்டா வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் சிக்கனமா புழங்கிக்கிங்கப்பா. தண்ணியெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் பார்த்துக்குங்க. இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, இது லெட்டினு, இது பாத்ரூம். துணி வெளியிலே துவைச்சுக்கலாம். நீங்க வாஷிங் மிஷின்ல துவைச்சாலும் துவைச்சுக்கலாம். தண்ணி கரண்ட் பில்லு தான். நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ கட்டிக்கிங்க. தனி மீட்டர் தான். துணியில துவைச்சுங்க, காய போட்டுங்கப்பா. மறக்காம கிளிப்பு போட்டுங்க. பக்கத்துல எது போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க எதுவும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் காலையில 6 மணிக்கு மோட்டரை போட்டுருவேன். இதான் உங்க கேட்டு வாழ்வு. எவ்வளவு தண்ணி வேணுமோ பிடிச்சிக்குங்க. இப்படி திருப்பி போட்டுக்குங்க. 8 மணிக்கெல்லாம் நிறுத்திடுவேன். அப்புறம் இடையில போட சொன்னீங்கன்னா அப்புறம் நான் போட மாட்டேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்க வண்டி நிறுத்திக்கலாம்ப்பா. இந்த இடத்துல வண்டி நிறுத்திக்கோங்க. இப்போ எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? என் வண்டி ஒன்றுங்கம்மா, ஒய்ஃப் ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்காங்க. சரி சரி. வேலைக்கு போறாங்களா? போயிட்டு இருந்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால மெட்டர்னிட்டி லீவில் இருக்காங்க. அப்படியா? எத்தனை மாசம்? 6 மாதம். சரி சரி சரி. கவலைப்படாதீங்கம்மா. ராத்திரி ஹாஸ்பிட்டல் போகணும், கதவு திறங்கன்னு சொல்லி அடிக்கடி தொந்தரவுலாம் பண்ண மாட்டோம். என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க? இல்லைங்கம்மா, நாங்கள் போன இருந்த வீட்டில் அதெல்லாம் சொன்னாங்க. யார் எப்படியோ, நான்லாம் அப்படிலாம் இல்லப்பா. கேட்டு சாவி உங்ககிட்ட தான் இருக்கும். கேட்டெல்லாம் கரெக்டா பூட்டிருங்க. நாய் தொல்லை அதிகமா இருக்குது, அது பாட்டு உள்ள வந்து அலும்பு பண்ணிரும். மறக்காம பூட்டிருங்க. இந்த படிப்பா, படியெல்லாம் கொஞ்சம் நீட்டா சுத்தமா வச்சுக்குங்க. முன்னாடி இருந்தவங்களாம் அப்படியே குப்பையை போட்டு வச்சுட்டாங்க. நீட்டா வச்சுக்குங்க. உங்க வீடு மாதிரி பார்த்து பத்திரமா வச்சுக்குங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் குப்பை வண்டி வந்துருப்பா. எழுந்திரிச்சு மறக்காம போட்டு போட்டிருங்க. அப்புறப்பா வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காங்க. எப்போ வருவீங்க? 2 வாரத்தில். அட்வான்ஸ் கொடுத்துறல, எப்போ தருவீங்க? நாளைக்கு ஒரு டைம் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து காட்டிட்டு அப்படியே அட்வான்ஸ் தந்துடுறேன். அப்படியா? நேற்று ஒருத்தவங்க வீட்டை வந்து பார்த்துட்டு போனாங்க. வீடு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு சாயந்தரமே வந்து அட்வான்ஸ் கையில தரேன்ட்டாங்க. அதான் யோசிக்கிறேன். இப்போ என்னங்கம்மா பண்ணுறது? டோக்கன் அட்வான்ஸ் எதுவும் கொடுத்துட்டு போங்கப்பா. ஜிபே நம்பர்மா? அது உங்க ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஓகே சொல்கிறேன். இல்லைன்னா அவங்களுக்கு தான். சரி, நான் அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன். 95004400. எந்த ஊர் சொன்னீங்கப்பா? திருச்சிங்கம்மா. திருச்சியில? திருச்சி பக்கத்து இது காவேரி நகருங்க, அந்த காந்தி மார்க்கெட் பக்கத்தில் இருக்குல்ல. சரி சரி சரி. சரிப்பா, உங்க வீடு மாதிரி பத்திரமா பாத்துக்குங்க. ஏண்டா, ஏன் ஊர் பேர் சொல்லும் போது என்னை தடுத்த? டேய், அந்த அம்மா அழுத்தி கேட்கும் போதே தெரியல எந்த அர்த்தத்தில் கேட்குதுன்னு. இன்னைக்கு இது பேச்சுவார்த்தையில் வளரிட்டு இருக்காது, சரியா? அப்புறம் திருப்பி நம்மளால வீடு தேடி அலைய முடியாதுடா. அதுவும் கரெக்டு தான். நான் காலையில் ஒரு 10 வீடு தேடி இருப்பேன்னா அதில் 5 வீட்லேயே அந்த கேள்வியை கேட்டாங்க. இன்னும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்பயும் மாறாதுடா, அப்படியே தான் இருக்கும். சரி, இவர் முக்கியமாக இந்த விஷயத்தை சாலினிட்ட சொல்லிடு. அது வளரிட போகுது. பார்த்துக்க. எப்போலாமா? சரிம்மா, பார்த்துருந்துக்கோ. போயிட்டு பாய். என்னம்மா, தம்பி ஆபீஸ் கிளம்பிட்டாப்லையாட்டுக்கு? ஆமாம்மா. சரி சரி. குப்பையெல்லாம் அப்படியே இருக்குமா? எடுத்து போடலையா? காலைல எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுமா, வந்தது தெரியல. ஸ்மெல் அடிக்குதுல்ல, அதான். சரிம்மா. என்னம்மா, துணி துவைச்சியா? ஆமாம்மா. டெய்லி துவைச்சிருங்களா? சேர்த்து வச்சா துவைக்க முடியாதுமா, அதான் அப்பப்போ துவைச்சு போட்டுருவேன். சரி சரி. எதுல துவைச்சிங்க? மிஷின்ல தாம்மா. டெய்லி எதுக்குமா மிஷின்ல துவைக்கிற? அப்பப்ப கையில துவை. நல்லா எக்ஸசைஸ் தானே. சாயந்தரம் என் கூட பார்க்குக்கு வரியா? வாக்கிங் போகலாம். எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுமா, தயங்காம. சரிம்மா. சரி பாருங்க.
அக்கா உன்னதான் பார்க்கலாம் நான் வந்தேன். நீயே வந்துட்டியா? நல்லா இருக்கியாக்கா? நல்லா இருக்கேன் அபி. சொல்லு அபி. கீழ் வீட்டில் குடியிருக்கிறதா அக்கா? ஆமா அபி, புதுசா வந்திருக்காங்க. புருஷ மண்டாட்டி தான், தங்கமானவங்க. இருக்கிற இடமே தெரியல. சரி, நல்லா விசாரிச்சு தான் விட்டியா? ஏண்டி, நான் நல்லா விசாரிக்காம விடுவேனா? நேற்று நான் உங்களை பாய் கடையில் பார்த்தனே. அதனால என்ன? அதனால என்னவா? அக்கா நான் பார்த்தது ராவுத்தர் பாய் கடையிலக்கா. அங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்காது. வேற என்ன பிரியாணி இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ஆமா இல்ல, எதுக்கும் இருக்கா நான் சுக விசாரிச்சுக்கக்கா. சரி நான் வரேன், பார்த்துக்க. என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. இந்தம்மா நீங்க பாத்திரம் கொண்டு இருக்கீங்கல்ல. ம் அப்புறம் தம்பி வேலை கிளம்பிட்டாப்லையா? ம் போயிட்டாங்கம்மா. எப்போ வருவாப்ல? சாயந்தரம் ஆயிடுமா. அம்மா அன்னைக்கு எந்த ஊர் சொன்னீங்க? அது திருச்சி பக்கம் ஒரு கிராமம்மா. என்ன கிராமம்? சூந்தரக்குடி. அப்படியா? சரிம்மா, எனக்கு வேலை கிடக்குது, நான் மேலே போறேன். சரிம்மா. அம்மா சாப்பிட்டீங்களா? ஆச்சு ஆச்சு. இன்னைக்கு மிஷின்ல தான் துவைச்சிங்களா? ஆமாம்மா, 2 நாளா உடம்பு சரியில்லை, அதான். இனிமேல மிஷின்ல துவைக்காதம்மா, எனக்கு ஓல்டேஜ் ப்ராப்ளம் வருது. நான் மிஷினை விற்க போறேன். இனிமேல கையில துவைச்சுக்குமா. சரிங்கம்மா. என்னப்பா அது, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்கம்மா ஆச்சு? இங்க இருக்கிறது மெக்கானிக் கடை. அங்க கொண்டு போய் வண்டி 200 ரூபா கொடுத்து வாஷ் பண்ண கூடாதா? இப்படி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு லீவுங்கம்மா, அதான் எதுக்கு அங்க கொடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு நானே. ரொம்ப விவரம் தான்ப்பா. இப்படி நீங்க தண்ணியை செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? நீங்க மட்டும் தான் குடியிருக்கீங்களா? நான் 4 நாள் ஆகும் தண்ணி வர்றதுக்கு. என்ன பண்றது? ஏங்கம்மா, தண்ணிக்கு சேர்த்தானே காசு கொடுக்குறோம், அப்புறம் என்ன? நல்லா இருக்குதுப்பா. நீங்க குடுக்குற 200 ரூபா தண்ணி காசு துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் கழுவுறக்கே பத்தாது. இதுல வேற வண்டி வேற கழுவீங்களா? வண்டி கழுவுறதுக்குலாம் நாங்க தண்ணி விட்டோம்னா எங்கனால போக வேண்டியதுதான். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் அப்படி பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஷாலினி, ஷாலினி. ஏம்மா வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இருக்கட்டுமா. ராத்திரி கேட்ட பூட்டலையா? தெரியலையேம்மா, அவரு தான் கடைசியா வந்தாரு. கொஞ்சம் கூட பொறுப்பா இருக்க மாட்டீங்களா? காலையில நாய் உள்ள வந்து குப்பையெல்லாம் இழுத்து போட்டு நாசம் பண்ணிருச்சு. இந்த குப்பைக்கார வேற என்னை திட்டிட்டு போறான். சரி, கேட் சாவி கொண்டாங்க, இனிமேல் நான் பூட்டிக்கிறேன். உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி 11 மணிக்குள்ள வர சொல்லிருமா. அப்புறம் அதுக்கு மேல பூட்டிடுவேன் நானு. சரிம்மா. சரி விடு, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதானே. பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ண சொல்லி டேரக்டா சொல்ல வேண்டியது தானே. அது எப்படி அவங்களே சொல்லுவாங்க? திடீர்னு சொன்னா காரணம் கேட்போம். இது ஒரு காரணம், இதெல்லாம் வெளியில சொல்லவும் முடியாது. நம்மளே வீட்டை காலி பண்ணிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்கப்பா. இவ்ளோ பண்ண தெரியுதுல்ல, சொல்றதுக்கு என்னவாம்மா? இங்க எல்லாருக்குள்ளேயும் அழுக்கு இருக்கு. அதை வெளியில சொன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம். யாரும் அந்த அளவுக்கு போல்டா வெளில சொல்ல மாட்டாங்க. விடு, பார்த்துக்கலாம். நம்ம இந்த வீட்டுல இருக்கணுமாங்க? நான் வெளில வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், பார்த்துக்கலாம். எங்க கேட் பூட்டி இருக்குங்க. பூட்டி இருக்கா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு. எடுக்க மாட்டேங்கிறாங்க. மா மா ஃபோன் பண்ணி பாரு. எடுக்கலங்க. எங்க வயிறு வலிக்குதுங்க, ரெஸ்ட் ரூம் போகணுங்க, முடியல. மா கேக்குதுங்களா?
மா ரொம்ப முடியலங்க. எங்க ஷாலினி, ஷாலினி, யார கேட்டு பூட்ட உடைச்சீங்க? என்னங்கம்மா பேசிட்டு இருக்கீங்க? நைட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு லேட்டா வந்தோம். எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது? ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல, அதனாலதான் உடைச்சேன். நீங்க ஊரெல்லாம் சுத்திட்டு உங்க இஷ்டத்துக்கு வருவீங்க. உங்களுக்கு கேட்ட திறந்து விட நாங்க உட்காந்துருக்கணுமா? அன்னைக்கே நான் சொன்னேன்ல 11 மணிக்கெல்லாம் கேட்ட பூட்டிடுவேன்னு. நீங்க எதுக்கு லேட்டா வந்தீங்க? ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. 11:15 வந்துட்டோமே. லேட் ஆகுன்னா முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா? அதான் போன் நம்பர் இருக்குல்ல. என்னங்கம்மா பேசிட்டு இருக்கீங்க? ஃபோன் பண்ணி நீங்க எடுக்கல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க திட்டம்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லாமலே நாங்களே இந்த வீட்டை காலி பண்ணிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதானே? நீங்களா ஒரு ஆளுன்னு உங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு நாங்க திட்டம் வேற போடணுமோ? அதான் உண்மை உங்க வாயிலே வெளியே வந்துருச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி உங்களோட எந்த விதத்தை நான் 2 நாள் காலி பண்ணிடுறோமா? போலாங்க. காலி பண்றோம். அட்வான்ஸ் எப்ப தருவீங்க? நீங்க காலி பண்ணும்போது அட்வான்ஸ் உங்க கையில இருக்கும். உங்க காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆமா ரொம்ப பண்ணுதுங்க. அதான் காலையில பிடிச்சி கத்தி விட்டேன். இது ஒரு ஆளுன்னு இதுக்கு நான் பிளான் பண்றேன்னா. ஐயோ 2 நாள் எப்படியே காலி பண்ணிடுறேன்னு சொல்லிருச்சுங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குது. அட்வான்ஸை கையில கொடுத்து முதல்ல துரத்தணும். சரி, நான் நாளைக்கு கூப்பிடுறேன். ஐயோ அம்மா, என்ன அம்மா, என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க. அம்மா, 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 தண்ணி கொடு. இந்தாங்கம்மா. பயப்படாதீங்கம்மா, நான் டாக்டர் தான். லோ பிபி தாம்மா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு கிளினிக்ல இருந்து இன்ஜெக்ஷன் வர வச்சு நானே போட்டு விட்றேன். இந்தம்மா, இப்படிம்மா. என்னங்கம்மா பாக்குறீங்க? நாங்கெல்லாம் டாக்டர்னா ஏங்கம்மா இருக்கக்கூடாதா? இங்க எல்லாமே எல்லாருக்குமே பொதுதாங்கம்மா. ஒரு சிலர் தான் இதெல்லாம் எங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்குன்னு பிரிச்சு வைக்கிறாங்க. அப்படி பிரிச்சு வைக்கிற யாருமே மனுஷனுக்கு அத்தியாவசியமா தேவையா இருக்க பணத்தையோ காத்தையோ தண்ணியோ மருந்து மாத்திரையோ பிரிச்சு வைக்கிறாங்களா? இல்ல, இதெல்லாம் பொது உடைமையாதமா இருக்கு. மனுஷ பயிலுங்க நம்ம தான் புரிஞ்சு கிடக்கும். இங்க நம்மெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லியே நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க.
எனக்கு இந்த நீ மேலே நான் கீழே நீ அந்த இனம் நான் இந்த இனம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்பிக்கையே இல்லை. என்னை பொறுத்த வரையும் தலைக்கு மேலே வானம், காலுக்கு கீழே பூமி, நடுவில் எந்த மனுஷங்களும் இல்லை. நமக்கு இருக்கிற 1008 பிரச்சனைகள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணுமாம்மா? சரி, நீங்கள் மேலே எல்லாம் போய் தூங்க வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தூங்கிக்கங்க. ஷாலினி கூட்டு போ. வாங்கம்மா.